மதுரை கற்றாபாளையத்தில் பெண்கள் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி சிகிச்சை பெற்று வந்த விடுதி வார்டன் புஷ்பா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது பற்றிய விரிவான விவரங்கள். வணக்கம். மதுரை கற்றாபாளையத்துல கடந்த 12ஆம் தேதி தீ விபத்து, பெண்கள் தங்கு விடுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் 2 பெண்கள், அதாவது 2 ஆசிரியர்கள் பலியான நிலையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த விடுதி மேலாளர் புஷ்பா இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மதுரை கற்றாபாளையம் பகுதியில செயல்பட்டு வந்த விசாகா பெண்கள் தங்கு விடுதியில கடந்த 12ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்துல தங்கு விடுதியில் தங்கியிருந்த ஆசிரியர்களான பரிமளா மற்றும் சரண்யா ஆகிய இருவரும் நச்சு புகையை சுவாசித்ததால் அவர்கள் இருவரும் உயிரிழந்தனர். இந்த தீ விபத்துல 45% தீக்காயத்துடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த விடுதி மேலாளரும் காப்பாளருமான புஷ்பா இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் 2 தற்போது அங்கு சிகிச்சையில் இருந்து வருகிறார்கள். அவர்கள் ஓரளவு சிகிச்சையில் தேடி வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. இந்த தீ விபத்து தொடர்பாக விடுதி உரிமையாளர் இன்பா மற்றும் மேலாளர் புஷ்பா ஆகிய 2 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டது என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது.